மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ மென்ஸ் ரேஸில் பார்த்தீங்கன்னா 7.1, 7.2, 7.3 3 எக்ஸைஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒன் வேர்டு பாரு. ஃபஸ்ட் ஒன் வேர்டு பாரு. இந்த செமி பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கேவிங் வந்து சைடு எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 3 சைடு கொடுத்துட்டு அதனுடைய செமி பெரிமீட்டர் மட்டும் கேட்டாங்க. ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக போடலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 20 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 25 சென்டிமீட்டர், மொத்தம் 3 சைடு கொடுத்துட்டாங்க. அதனுடைய செமி பெரிமீட்டர் மட்டும் கேட்டுக்கிறாங்க. செமி பெரிமீட்டர் வேணும் நமக்கு வந்து பார்முலா தெரியும். எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கு பார்முலா பாரு. எஸ் ஈக்குவல் டு a + b + c / 2. இதுதான் உனக்கு பார்முலா. ஏவோட வேல்யூ 15, பி வந்து 20, சியோட வேல்யூ 25/2. இது பார்முலா தெரியும். இந்த 3 வேல்யூ அப்ளை பண்ணால் 15 + 20 ஆட் பண்ணால் 35, 35 + 25 வந்து 60/2. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் எஸ்ஸோட வேல்யூ வந்து 30 வருது. அப்படின்னா செமி மீட்டர் வந்து 30. செமி பெரிமீட்டர் 30. ஆப்ஷன் எது ரைட்டுனா தேர்ட் ஆப்ஷன் மட்டும் சரி. அடுத்து செகண்ட் ஒன் வேர்டு பாரு. இப்படி சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் வந்து அதனுடைய சைடு என்ன கொடுத்துறாங்க 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், மொத்தம் 3 சைடு உனக்கு கொடுத்துட்டாங்க. தென் தி ஏரியா கொடுத்த ட்ரையாங்கிள் மாரியே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர், அடுத்தது 4 சென்டிமீட்டர், அடுத்தது 5 சென்டிமீட்டர் இதனுடைய கொடுத்துட்டு இதனுடைய ஏரியா மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் பாரு. என்னுடைய ஏரியா ஏ வந்து 3 சென்டிமீட்டர், பி வந்து 4 சென்டிமீட்டர், சி வந்து 5 சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. பார்முலா எஸ் ஈக்குவல் டு a + b + c / 2. இது பார்முலா. ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5/2. 5 + 4 9, 9 + 3 வந்து 12/2 இருக்குது. 12/2 வந்து டிவைட் பண்ணால் 6 மட்டும் வருது. இப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி மட்டும் இருக்குது. எஸ்ஸோட வேல்யூ 6, 6 மைனஸ் ஏவோட வேல்யூ 3, அடுத்தது வந்து எஸ் மைனஸ் பின்னா 6 மைனஸ் 4, அடுத்தது 6 மைனஸ் 5. இல்லை வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். 6 இன்ட்டு 6ல் 3 போச்சுன்னா 3, 6ல் 4 போச்சுன்னா 2, அடுத்தது 6ல் 5 போச்சுன்னா 1 மட்டும்தான் வருது. 6 எப்படி பிரிச்சிடலாம் 2 × 3 × 3 × 2 மட்டும் வருது. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டைம் இருக்கிறதுனால ரூட் அவுட் வெளியே எடுத்துனா 1 டைம் வரும். 3 2 டைம் இருந்தால 3 மட்டும் வரும். நான் 2 × 3 வந்து 6 ஏரியா கேட்டனால 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோதான் உனக்கு ஆன்சர். 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட். இதேமாதிரி எழுதிடலாம். ஏரியாவுக்கு பார்முலா டைம் பாரு. ஏவோட வேல்யூ கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க, சி கொடுத்துறாங்க. அது செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற. செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் மட்டும் கண்டுபிடிக்கிற. அதனுடைய ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சினா போதும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டின் பாரு. இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள். ஒரு பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள் வந்து 30 சென்டிமீட்டர். அதனுடைய ஏரியா மட்டும் கேட்டுக்கிறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா 30 சென்டிமீட்டர், ஒவ்வொரு சைடும் 10 சென்டிமீட்டராக தான் இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டு செகண்ட் சம் செஞ்சோம் அதே சேம் மெத்தட்லையும் செய்யலாம். அல்லது தேர்டு சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள்னால அதுக்கு தனியாக ஒரு பார்முலா இருக்குது. பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள் 30 சென்டிமீட்டர். மொத்தம் 3 சைடுனால 3ஆல் டிவைட் பண்ணால் 10 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சைடும் 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா அது பார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3/4 × a² ஒரு பார்முலா ஜென்ரலாக இருக்குது. √3/4 × 10². 10² ஏவோட வேல்யூ 10 அப்ளை பண்ணால் 10² வருது. √3/4 × 10² பண்ணால் 100 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 25 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான் உனக்கு இதனுடைய ஆன்சர். இப்போ என்ன பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள் 30 சென்டிமீட்டர். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். மொத்தம் 3ஆல் டிவைட் பண்ணால் 10 வருது. இதுக்கு ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள் பார்ட் வந்து √3/4 × a². ஏவோட வேல்யூ 10ன்னு எடுத்து அப்ளை பண்ண எவ்வளோ வருது 25 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பாரு. த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ க்யூப் ஆஃப் எ சைடு வந்து 12 சென்டிமீட்டர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ க்யூப் மட்டும் நம்ம கேட்டுக்கிறாங்க. க்யூபுக்கு பார்முலா என்ன? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பார்முலா வந்து 4a².
ஏ ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 12னு கொடுத்துருக்காங்க. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 144 இன்ட்டு 4 இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்களா 4A ஸ்கொயர்னு வரும். அதேமாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்களா 6A ஸ்கொயர்னு வரும். இவ்வளோ தான் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாரு. 5th கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான்னா, if the total lateral surface area of a cube வந்து 600 centimeter squareனு கொடுத்துறாங்க. lateral surface area of a cube வந்து 600 centimeter square. அதனுடைய total surface area மட்டும் கேட்டுக்கிறாங்க. lateral surface area பார்முலா 4A square. அதேமாதிரி total surface area 6A square. அதுதான் நமக்கு இப்போ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. பாரு, lateral surface area of a cube வந்து 600 கொடுத்துறாங்க. அது பார்ல வந்து 4A squared equal to 600. A squared equal to 600. இந்த 4 டிவைடாக கொண்டு வந்துடு. 600 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது பாரு. 60ல் எத்தனை டைம், 6ல் வந்து ஒரு டைம் இருக்குது, ரிமைண்டர் 2 இருக்கும். 20ல் எத்தனை டைம் இருக்குது, 5 டைம். இந்த 0 அப்படியே சேர்த்திடலாம். 600 4ஆல் டிவைட் பண்ணால் 150 வருது. அண்ட் டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூப் பாருங்கள் 6A squared. 6 இன்ட்டு ஏவோட ஏ ஸ்கொயரோட வேல்யூ 150. 150 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணால் 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வேல்யூ வருது. அடுத்து 6th ஒன் வேட் பாரு. 6th என்ன கொடுத்துறாங்கன்னா, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்ட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு வித் டைமென்ஷன் வந்து 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். மூணுமே சென்டிமீட்டர் தான் கொடுத்துறாங்க. லென்த்தும் சென்டிமீட்டர், ப்ரெத்தும் சென்டிமீட்டர், ஹைட்டும் சென்டிமீட்டரில் கொடுத்துறாங்க. லென்த்து, ப்ரெத்து, ஹைட்டு இது 3 வேல்யூயும் கொடுத்துட்றாங்க. ஆனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் நம்ம கேட்டுக்கிறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பாரு 2 இன்ட்டு ப்ராயில் எல் இன்ட்டு பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச் இன்ட்டு எல். இதுதான் உனக்கு ஃபார்முலா. வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு எல்லாவோட வேல்யூ 10ன்னு கொடுத்தாங்க. பியோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 6, ஹச்சோட வேல்யூ 5, ஹச்சோட வேல்யூ 5, எல்லாவோட வேல்யூ 10. இதெல்லாம் கிவனில் கொடுத்துட்டு கொஸ்டின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 10 இன்ட்டு 6 வந்து 60 ப்ளஸ் 6 இன்ட்டு 5 வந்து 30 ப்ளஸ் 5 இன்ட்டு 10 50. நான் 2 இன்ட்டு 50 ப்ளஸ் 30 வந்து 80, 80 ப்ளஸ் 60 வந்து 140, 140 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு வந்து 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்கன்னா, if the ratio of the side of the 2 cube, the ratio of the side of the 2 cube என்ன கொடுத்துறாங்கன்னா 2:3. the ratio of the surface area will be, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கொடுத்துறாங்க. the ratio of a side எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 2:3. அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கேட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியானா 2:3 ஸ்கொயர் பண்ணால் போதும். 2:3 சர்ஃபேஸ் ஏரியானா அதை ஸ்கொயர் பண்ணால் போதும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாரு. இந்த வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 660 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துறாங்க. இந்த ஏரியா ஆஃப் தி பேஸ் வந்து 33 சென்டிமீட்டர்னு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு ஹைட் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டுக்கு பாருங்கள் என்ன வரும்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் எவ்வளோ தான் கொடுத்துறாங்க 660. இது வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு. அண்டு ஏரியா ஆஃப் தி பேஸ் வந்து பார்ட்னர் வந்து எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துறாங்க 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க. எல்பியோட வேல்யூ வந்து அதனுடைய பேஸ் வந்து 33 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 660. இப்போ ஹச் மட்டும் வேணும்னா ஹச் ஈக்குவல் டு 660 டிவைட், இந்த 33 இந்த சைடு இருந்துச்சுன்னா டிவைடாக மாறும். இப்போ 33 66ல் எத்தனை 33னா 2 டைம் இருக்குது. அந்த 0 அப்படியே சேர்த்து 20 டைம் இருக்கும். 20 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். அடுத்தது 9th கொஸ்டின் பாரு. த கெப்பாசிட்டி ஆஃப் தி வாட்டர் டேங்க், அதனுடைய டைமென்ஷன் லென்த்து ப்ரெத்து ஹைட் வந்து 10 மீட்டர், ப்ரெத் வந்து 5 மீட்டர், ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துட்டு த கெப்பாசிட்டி ஆஃப் தி வாட்டர் டேங்க் அதனுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டு அதனுடைய எத்தனை லிட்டர் இருக்கும் அதான் உனக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. பட் பாரு லென்த்து 10 மீட்டர், ப்ரெத் வந்து 5 மீட்டர், ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு பாருங்கள் லேன்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த் வந்து 10, ப்ரெத் வந்து 5, ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துறாங்க. 10 இன்ட்டு 5 50 இன்ட்டு 1.5 இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 75 மீட்டர் க்யூப்னு கிடைக்குது.
ஏன்னா லென்த்து 1 மீட்டர், பிரெத்து 1 மீட்டர், ஹைட்டு 1 மீட்டர், 3 மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் க்யூப்னு கிடைக்குது. ஆனால் பாருங்க உனக்கு தெரியும் 1 மீட்டர் க்யூப்போட வேல்யூ எவ்வளோ கொடுத்துறாங்க, 1000 லிட்டர்னு கொடுத்துறாங்க. 1000 லிட்டர்னு நமக்கு பாருல ஃபஸ்ட்லேயே பார்த்துருவோம். நான் வால்யூம் ஆஃப் ஏ க்யூபாய்டு ஈக்குவல் டு 75 மீட்டர் க்யூப் பதில் 1000 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது, 75,000 லிட்டர். 75 மட்டும் 75 மீட்டர் க்யூப்னு கிடச்சி அதை 1000 மல்டிப்ளை பண்ணால் 75,000 லிட்டர் வந்து நமக்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. டென்த் கொஸ்டின் பாரு, த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஈச் வந்து மெச்சரிங், அதனுடைய பிரிக்ஸினுடைய மெச்சரிங் எவ்வளோ இருக்குதுன்னா 10 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 30 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஒரு பிரிக்ஸினுடைய அதனுடைய லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. தட் வில் பி ரெக்வயர்ட் டு ஃபில்ட் எ வால், அதனுடைய வால் வந்து அதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்ட் எ வால் வந்து 5 மீட்டர், பிரெத் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து 2 மீட்டர். இதெல்லாம் லென்த்து பிரெத்து ஹைட் இதெல்லாம் கொடுத்துறாங்க. மீட்டர் கொடுத்துறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துறாங்க, அடுத்து மீட்டரில் கொடுத்துறாங்க. அப்படின்னா எல்லாமே வேல்யூ வந்து சென்டிமீட்டர்லேயே நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒன்று சென்டிமீட்டர் ஒன்று மீட்டரில் வச்சு செய்யக்கூடாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்லேயே மாற்றிலாம். இப்போ பாரு, பிரிக்ஸினுடைய லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 30 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் தி பிரிக்ஸ் பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, லென்த் வந்து 50 × 30 × 20ன்னு எழுதிட்டோம். அடுத்து வால்யூம் ஆஃப் ஏ ஃபில்ட் எ வால் அதுக்கும் பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, லென்த் வந்து 5 மீட்டர், மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் மாற்றினா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 500 சென்டிமீட்டர் கிடச்சி. பிரெத் வந்து 3 மீட்டரும் கொடுத்துறாங்க, அப்போ நான் சென்டிமீட்டர் மாற்றினா 300 சென்டிமீட்டர், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். ஹைட் வந்து 2 மீட்டர், 2 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் ஃபில்ட் எ வால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், 500 × 300 × 200 இது எழுதிடலாம். இப்போ அதை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா, த வால்யூம் ஆஃப் ஃபில்ட் எ வால், இந்த வால்யூம் ஆஃப் ஏ ஃபில்ட் எ வால் டிவைட் வந்து வால்யூம் ஆஃப் ஏ பிரிக்ஸ். இதேமாதிரி சம்மே 2 செஞ்சுருக்கிறேன் எக்ஸசைஸில். இப்போ வால்யூம் ஆஃப் ஏ ஃபில்ட் எ வால் என்ன கண்டுபிடிச்சிடும், 500 × 300 × 200 டிவைட் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அதை எப்படி எழுதியிருக்கிறோம், 50 × 30 × 20ன்னு எழுதிடும். அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன், இந்த ஜீரோவுக்கு இதை கேன்சல் பண்ணிட்டேன். மீதி பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்து 500 எத்தனை டைம் இருக்குன்னா 100 டைம் இருக்கும், 100 டைம் இருக்கும். ரிமைண்டருங்க 3 வந்து 30ல் எத்தனை டைம் இருக்குன்னா 10 டைம் இருக்கும். நான் 100 × 10 வந்து 1000. இந்த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அந்த பில்டினுடைய வால் வந்து அதனுடைய டைமென்ஷன் வந்து 5 × 3 × 2 மீட்டரில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுன்னு சொல்லிட்டாங்க, 1000 பிரிக்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இப்போ 10 சம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்துற பாரில் மட்டும் ஒரு டைம் பாலம் பாரு. If A, B and C are the side of a triangle, then the area of a triangle பாருங்க பாரு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் s × s - a s - b s - c தான் கொடுத்துறான் ஸ்கொயர் யூனிட். ஆனால் எஸ்க்கு ஃபார்முலா a + b + c / 2. இப்போ வந்து எஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணால் போதும், ஆன்சர் வந்து ஸ்கொயர் யூனிட்டில் கிடைக்கும். அடுத்து செகண்டு பாரு, இந்த லென்த்து கொடுத்துறாங்க, பிரெத்து கொடுத்துறாங்க, ஹைட்டு கொடுத்துறாங்க. ஆஃப் ஏ க்யூப் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு கொடுத்துட்டு நமக்கு என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எழுதலாம், அல்லது டிஎஸ்ஏன்னு எழுதலாம். அதுக்கு பாருங்கள் 2 × ப்ராயில் எல்பி + பிஹெச் + ஹெச்எல் ஸ்கொயர் யூனிட்னு எழுதிடலாம். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பாரு 2 × எல் + பி × ஹெச், இது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எல்எஸ்ஏன்னு எழுதிடலாம். அடுத்தது சம் பாரு, if the side of a cube a units, இந்த க்யூப்பெல்லாம் எப்படி எழுதலாம், க்யூப்புக்கு என்ன இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன பாருங்கள் 6a², அதேமாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4a² எழுதிடலாம். அதுக்கு அடுத்து பாரு, இந்த லென்த்து பிரெத்து ஹைட் ஆஃப் தி க்யூபாய்டு ஆர் வந்து லென்த்து கொடுத்துறாங்க, பிரெத்து கொடுத்துறாங்க, ஹைட்டு கொடுத்துறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. தென் தி வால்யூம் ஆஃப் ஏ க்யூபாய்டு, அதனுடைய வால்யூம் ஆஃப் ஏ க்யூபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா க்யூபாய்டுக்கு வால்யூம் கண்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அடுத்தது if the side வந்து a cube a வந்து யூனிட்டாக இருக்குது, தென் தி வால்யூம் ஆஃப் தி க்யூப், அதனுடைய வால்யூம் ஆஃப் தி க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா a க்யூப். வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் ஆயிருந்தால் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, அதேமாதிரி க்யூப்பாக இருந்தால் அதுக்கு பார்த்து வந்து a க்யூப். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a², லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் 4a². அவ்வளோதான். அதேமாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு s = a + b + c / 2.
அதுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏரியா கண்டுபிடித்து ஸ்கொயர் ரூட்டில் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சி. அதேமாதிரி கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் ஸ்கொயர் யூனிட்டு. அதே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்தால் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். அதேமாதிரி கியூப்பாக இருந்தால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 6a ஸ்கொயர்டு. அதேமாதிரி வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா வந்து 4a ஸ்கொயர். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த யூனிட் பார்க்கலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து செட் லாங்குவேஜ் நடத்திருக்கிறோம். அடுத்தது கோஆர்டினேட் ஜாமெட்ரி நடத்திடுறோம். அடுத்தது ப்ராபபிலிட்டி நடத்துகிறோம். அடுத்தது மெயின் ஸ்டேட்ஸ் நடத்துகிறோம். மொத்தம் 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கிறோம். அந்த 4 யூனிட் தெளிவாக பேர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்க. என்ன இருக்கிறது ஒரு 5 யூனிட் மட்டும்தான் இருக்குது. அடுத்து வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் வந்து நடத்தலாம். ஓகே, தேங்க்யூ.